ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆராதனையின் போது கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தர் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார். அந்த செல்வமானது இந்த பூமியில வாழ்கிற நமக்கு உதவியாக இருக்க தேவனாய கர்த்தர் என்ன செய்யறார்? செல்வத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த செல்வம் நமக்கு அவசியம். ஆனா தேவனை காட்டுல அவசியமான கிடையாது. தேவன் தான் நமக்கு ரொம்ப அவசியம். இது அவசியம் தான், வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைதான். ஆனா இது நமக்கு அவசியமா என்றால், தேவனை காட்டுல அவசியமா என்றால் இல்லை. அப்படின்னா தூக்கி போட்டுடலாம். அது வேணாம். கடவுள் இல்லாம தேவன் இல்லாம எனக்கு செல்வம் வேணாம். எனக்கு தேவன் வேணும், செல்வம் வேணும். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, வேர் தேர் இஸ் வெல்த் தேர் இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் சொல்றேன். வேர் தேர் இஸ் ஜீசஸ் தேர் இஸ் வெல்த் அண்ட் ஹெல்த். ஆமென். அல்லது இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சுகமும் செழிப்பும் இருக்கும். எங்கே செழிப்பும் சுகமும் இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை பிரிக்கவே முடியாது. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இதை என்ன செய்தோம்? நாம ஆழமா தியானிச்சோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பெற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய அடிப்படையில பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகள்ல பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை உயிரினம் பெற்றிருக்கு என்று சொன்னேன். இந்த உயிரினத்துல மேலாக இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னா நாம தான். நாம யாரு? ஹையர் ரேஞ்ச் ஆஃப் கிரியேஷன். ஹையர் ரேஞ்ச் ஆஃப் யாரு? நாம தான். ஆகையினாலதான் நமக்கு தேவன் சில ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு திறனை கொடுத்திருக்கிறார். அது என்ன? விசுவாசம் என்கிற திறன். என்ன அந்த விசுவாசம் என்ற திறனா? முதல்ல அவரை அறிகிற அந்த திறன். அவரை அறிந்து அவரை தொழுது கொள்ளுகிற அந்த அறிவு அல்லது அந்த திறன் தான் நமக்கு இருக்கு. ஆகையினாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இந்த திறனை பெற்றிருக்கிறாங்க. ஆகையினாலதான் எப்படி ஒரு செடியானது, மரமானது மண் இல்லாமல் வாழ முடியாதோ, எப்படி ஒரு மீன் நீர் இல்லாமல் வாழ முடியாதோ, அதுபோல மனிதன் என்றால் அவன் தண்ணிலையும் இருக்க முடியாது, பூமியிலையும் வாழ்றான். ஆனா பூமியில வாழ்ந்தாலும் கடவுள் இல்லாம அவனால இருக்க முடியாது. கடவுள் இல்லாம இருக்க முடியாது. இந்த பூமியில் படைக்கப்பட்ட தாவரங்களுக்கு எது உயிர் நாடியா இருக்கிறதுனா மண் உயிர் நாடியா இருக்கு. நீர்ல வாழ்கிற அந்த நீர்வாழ் ஜந்துக்களுக்கு எது உயிர் நாடியா இருக்குன்னா நீர் உயிர் நாடியா இருக்கு. மனிதனுக்கு உயிர் நாடியா இருப்பது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் அல்ல, கடவுள் மாத்திரம்தான் உயிர் நாடியா இருக்கு. ஆகையினால்தான் அவனுக்கு என்ன இருக்கிறது என்றால், கடவுளை அறிகிற அறிவை தேவன் அந்த மனுஷனுக்கு அவர் கொடுத்தார். அந்த அறிவுல தான் என்னோடு இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு ஊன்றப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக தேவநாயகத்தை இந்த திறனை மனுஷனுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆமென். மரம் இந்த மண்ணோடு ஊன்றப்பட்டு அந்த மண்ணோடு தொடர்பு உள்ளதாக இருந்தா தான் அது வாழும். மீனானது நீருக்குள்ள தொடர்பு உள்ளப்பட்டதாக நீருக்குள்ள மீன் இருந்தாதான் மீன் வாழும். அதுபோல மனுஷன் கடவுளோடு தொடர்பு உண்டாக்கப்பட்டு கடவுளோடு தொடர்பா இருந்தா தான் அவன் வாழ முடியும். ஆகையினாலதான் மனுஷனுடைய இருதயமானது பல நிலைகள்ல அது அசுசி ஆனபடினால அல்லது கரப்ட் ஆனபடினால அல்லது அது பாவம் நிறைந்த போனபடினால உண்மையான கடவுளை தேட முடியல. உண்மையான கடவுளை தேட முடியல. மரம் மண்ணோடு ஊன்றப்பட்டு இருப்பது போல நீர்வாழ் உயிரினம் நீரோடு ஊன்றப்பட்டு இருப்பது போல மனிதனும் தேவனோடு ஊன்றப்பட்டு இருக்கப்பட வேண்டும். அது இல்லாதனாலதான் என்ன செய்யப்படுகிறான்? சிதைக்கப்படுகிறான், அழிக்கப்படுகிறான். தெரியல அவனுக்கு. காட்டுல வாழ்கிற குகையில வாழ்கிற ஜனங்கள்லாம் அவங்களுக்கு திறன் இருக்கு. இயேசுனா யாருன்னு தெரியாது, பேரு தெரியாது, அவர் எதற்காக வந்தான்னு தெரியாது, அல்லது இயேசு வருவதற்கு முன்பாகவே அவர் யாருன்னு தெரியாது. ஆகவே தங்களுக்கென்று இயற்கையை தன்னை காட்டிலும் வலிமை உள்ளதாக இருக்கிறதுனால இயற்கை தெய்வமா வணங்கினாங்க. நல்ல படிச்சிருக்கிறாங்க, இருதயம் அவங்களுக்கு சரியானதாக இல்லை. ஆகையினால இருதயம் சரியானதாக இல்லாத காரணத்தினால அவங்க இருதயம் குருடானபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுறாங்க. ஏன் தெய்வங்களை உண்டாக்குறாங்க? மரம் ஊன்றப்பட்டு
மண்ணோடு ஊன்றப்பட்டு இருப்பது போல மனிதனும் கடவுளோடு ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும். இருதயம் குருடா இருக்கு. ஆகையினால் ஊன்றப்படுகிற அந்த காரியமானது தவறாக ஊன்றப்பட்டபடினால் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அதுல ஊன்றப்பட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன செய்யப்பட்டிருக்காங்க? ஊன்றப்பட்டு இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவங்க சிலை வழிபாடு செய்கின்ற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். யாரு? சிலை வழிபாடு செய்து சிலை வழிபாடு உள்ள சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், ஆர்சி மக்கள். அடுத்தது பிதா தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தேவனை தெரியும். ஆனா அனுபவம் இல்லை அவங்களுக்கு. என்ன போல ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு இருந்த என்ன போல. எப்படின்னா உலகத்துல என்ன பாவம் செய்கிறானோ அது போல அவங்களும் பாவம் செய்யறாங்க. பிதா தெரியும், அவருடைய அன்பு தெரியும், ஆனா அனுபவம் இல்லை. கிறிஸ்து தெரியும், கழுவுதல் தெரியும், ஆனா அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தெரியும், அவர் பேசுகிறது தெரியும், ஆனா பேச்சினுடைய அனுபவம் கல்வாரி சிலுவையில் பரிசுத்த ஆவியான வழிநடத்தப்படுகிற அந்த வழிநடத்தல் அவங்களுக்கு இல்லை, அந்த அனுபவம் இல்லை. ஆகையினால உலகத்துல இருக்கிற சாதாரண மனிதனை போல என்ன செய்யறாங்க? அவங்க வாழ்ந்து கொண்டு பாவ நிலையில இருக்கிறாங்க. பாவ நிலையில அவங்க இருக்கிறாங்க. அத ஒருபோது என்ன செய்வது முடிவதில்லை, அவங்களால செய்ய முடிவதில்லை. அப்படின்னா அவங்களால அதை பொறுத்துக்க முடியல, அவங்களால அதனால எந்த காரியமும் செய்ய முடியவதில்லை. அதனால பாவமான நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயர் அளவுல பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அதுக்கு அடுத்தது இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பிதாவுடைய அன்பை அனுபவித்து, குமாரனுடைய இரத்தம் கழுவுதல அறிந்து அனுபவித்து, பரிசுத்த ஆவியான வழிநடத்தல அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து கழுவப்பட்ட நிலையில உன்னதமான உயரமான மேலான ஒப்பற்ற ஒப்பிட முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும், நம்முடைய சபையில இருக்கிற மக்களாகிய நீங்கள், வலைதளங்களில் யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபையில இருக்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேரும் அப்படிப்பட்ட உயர்வான நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களாக இருக்கிறீங்க. ஆமே ஆமே. நாம யூதர்களுடைய இந்த விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொடர் போதனையாக. அவங்க தேவனை நல்லா அறிவாங்க. அவங்க எதிர்பார்த்து இருக்கிற காரியம், விசுவாசித்து இருக்கிற காரியம் மேசியா வர வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஆகமங்கள் மூலமாக எல்லாம் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு அவர் வருவார் என்று காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து போயிட்டாரு, செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. மேசியா வந்து அந்த மேசியா அவர்களுக்குள்ள உலாவி காரியங்களை நடப்பித்தாரு. மேசியா அவர்தான் என்று சொல்லி ஒரு சில ஜனங்கள், புறஜாதிகள் தெரிந்து கொண்டாங்க, யூதர்களை தவிர. சமாரிய ஸ்திரீ என்ன செய்தா? இதோ நான் மேசியாவை கண்டேன், வந்து பாருங்க. வந்து ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. அவர் பேசுகிறது, செய்கிற செயல்கள், அற்புதங்கள்லாம் அவங்க பார்த்த பிறகு, பெண்ணே நீ சொல்ற வார்த்தையின்படி இல்லை, நாங்களே கண்ணால பார்த்தோம், இவர் மெய்யான மேசியா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு சில யூதர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், வேதபாரகர்கள்லாம் இயேசுவை அறிந்து கொண்டாங்க, தேவனை தெரிந்து கொண்டாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு. ஆனா எதிர்த்தவங்க 99.9% எதிர்த்தாங்க. 1% அவரை தேடினாங்க, இவர் தான் என்று அறிந்து கொண்டாங்க. இவங்க தானே, இவர் தான் மேசியா என்று அறிந்து கொண்டாங்க. அப்படி சம்பவம் அந்த நடக்கிற அந்த காரியத்துல அல்லது அறிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஒரு பரிசேயன் வர்றான். அவன் வந்து வரும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதான் தருணம் என்று சொல்லி, டேய் நீ மறுபடியும் பிறக்கணுங்கிற. அவன் பேர் யாரும் நிக்கதேம். நான் எங்க அம்மா வயிற்றுல எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்டபோது, நீ போதகனா இருக்க, பரிசேயனா இருக்கிற, வேதத்தை நல்லா வியாக்கியானம் பண்ணி போதிக்கிற, மோசேயுடைய ஆகமத்தை நீ போதிக்கிற இல்லையா? வனாந்தரத்துல கல்வாரி சிலுவைக்கு ஒப்புமையாக வெண்கல சர்ப்பத்தை அவன் உயர்த்தனா, அதுபோல நீயும் என்ன செய்யணும், என்ன பார்க்கணும். எப்படி? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பலிகள் எல்லாம் நான் செய்து பார்த்தேன். எதுவும் என்ன பாவத்திலிருந்து மீட்க முடியவில்லை என்று அறிந்து கொண்டேன். உங்களுடைய ரத்தத்தினால இயேசுவை என்னை கழுவுங்க என்று சொல்லி பார்க்க வேண்டும் சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் ஒரு அற்புதமான வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். எந்த சூழ்நிலையில எப்ப அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில தான் அன்பு கூர்ந்தாரா? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாய் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஆகையினால்தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அந்த பரிபூர்ண அன்பு அவங்கள யூதர்கள்
மன்னிக்கவும். தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது தள்ளினது போல இவர்களை தள்ளல. ஏன்னா பரிபூர்ண அன்பு. ஏன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா இவங்களுக்காக தான் அடிக்கப்படணும். அன்பு இவங்களுக்கு மேலதானா, இவங்களை இருந்தா தான் அந்த அன்பு என்ன செய்ய முடியும், பயணிக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்துட்டாருன்னா அப்படின்னா நல்லா தெரியும் இவன் பாவம் செய்வான், இவனுக்காக நான் போய் பலியாக போறேனே அப்படின்னு நல்லா படைப்பதற்கு முன்பாக ஆதாம்னு பேர் வச்சு இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்பாகவே தேவனாய கர்த்தருக்கு நல்லா தெரியும் எல்லா காரியத்தையும் இவன் செய்வான், பயங்கரமான திருட்டு பய அப்படின்னு நல்லா தெரியும் தேவனுக்கு. என்றாலும் அவர் படைத்தார். அதான் அன்பு, பரிபூர்ண அன்பு. ஒருத்தன் போறான், போகும்போது மழையில போறான், மழையில மலைக்கு போறான், மலையில மழை பெய்ந்து கொண்டு இருக்கிறது, உச்சிக்கு போறான், அங்க வலிக்கு உள்ள போறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இந்த மலையில தான் விழ போறேன், இன்னும் 5 நிமிஷத்துல நான் விழ போறேன், மேல ஏற போறேன், அங்க வழுக்க போது நான் விழ போறேன். யாராவது ஏறுவானா? ஐயோ மாட்டான். என்ன செய்வான்? ஏறவே மாட்டான். ஒரு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து வருகிறது என்றால் விலகி ஓடி போயிடுவான். இவருக்கு தெரியும், இந்த மனுஷனை படைக்கும் போதே தெரியும், படைப்பதற்கு முன்பாகவே உலகத்துல ஒரு வஸ்து இருப்பதற்கு முன்பாகவே அவர் இந்த மனுஷனால், நான் படைத்த இந்த மனுஷனால் அவன் கையாலே நான் சாக போறேன் அப்படின்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் காரியங்களை நடப்பிக்கிறார். அதான் அன்புங்க, அதுதான் அன்பு. அப்போ காயின் அவன் பாவம் செய்தான், முதல் கொலை, முதல் மரணம், முதல் கிரியை, பாவத்திற்கு அடுத்த முதல் கிரியை பரிபூர்ண அன்பு மன்னிச்சு அவங்க சந்ததி பெருகினாங்க. ஒட்டுமொத்த சந்ததியும் என்ன செய்தது, அந்த நாட்கள்ல மிகவும் ஒரு அற்புதமாக அவங்க என்ன செய்யறாங்க, பெருகினாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மளை போலதான் ஆதாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. வரலாற்று அறிஞர்கள்லாம் இப்ப புதுசா கண்டுபிடிச்சுங்க, கிட்டத்தட்ட ஆதாம் அவன் இருப்பான் அப்படிங்கிறாங்க. நாம இந்த சபை இருக்கு, சபைக்கு பின்னாடி கார் பார்க்கிங், பின்னாடி அவன் கீழே தரையில நின்னானா எனக்கு நேரா தரையில நின்று எனக்கு நேரா பார்ப்பான். ஏன்னா 10 அடி அந்த கார் பார்க்கிங் இது எவ்வளோன்னு தெரியல. நான் ஒரு 5.5 அடி 5.25 அடி இருக்கிறேன். 10-15 இன்னும் சொல்ல போனா எனக்கு மேல உயரமா இருப்பான் போல இருக்க, அவ்வளவு பெருசா இருப்பான். அவன் கையை உள்ளங்கை, இந்த இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க உள்ளங்கை என் தலையில இருந்து என் வயிறு வரைக்கும் இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கும். அதான் அந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய ஈக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய எலி சைஸுக்கு இருந்திருக்கு, கொசுவெல்லாம் பெரிய வண்டு சைஸுக்கு இருந்திருக்கு. ஃபாசில் என்ன செய்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பதான். அப்போ பாருங்க எவ்வளவு தேவன் படைப்புலையே அற்புதமா படைச்சிருந்தார். அவ்வளவுக்கு அவங்க சரீரம் அப்படி இருந்ததுனால, சரீர அமைப்பு இருந்ததுனால தான் அவங்க 900 வருஷம் 800 வருஷம் 700 வருஷம்லாம் சர்வ சாதாரணமா இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறாங்க. நம்ம 100 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கான சரீர அமைப்பு இதுங்கிறாங்க. 800 வயது 900 வருஷம் அப்படின்னா அதற்கேற்ற சரீர அமைப்பு அப்படி இருந்திருக்க கூடும். ஆகியனாலதான் அவங்க அந்த வயசு வரையிலும் இருந்திருக்காங்க. இதே சரீர அமைப்புல அவங்க இருந்ததில்லை அப்படிங்கிற பேசுறாங்க. நான் உள்ள போகல, நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார், அந்த சந்ததிகளுக்குள்ள தேவன் பரிபூர்ண அன்பு வைத்தார். நம்மளை காட்டிலும் ஜிஜாண்டிக்கா இருந்திருக்கிறாங்க. சமீபத்துல அரராத் மலையில பேழையை கண்டுபிடிச்சாங்க, நோவாவுடைய பேழை. அந்த நோவாவுடைய பேழையினுடைய அந்த சேர், நம்ம சாதாரணமா உட்கார்ற சேரு 5 அடி இவ்வளவு உயரம். 5 அடிங்க சேரோட இந்த உட்கார்ற சீட்டு 5 அடி. நம்ம சின்ன வயசுல ஒரு வயசுல இருக்கும் பொழுது அந்த ஒரு வயசு பாப்பாவை நம்ம சேர்ல உட்கார வச்சா எப்படி அந்த குழந்தை இந்த சேருக்கு எவ்வளவு குட்டியா இருக்குமோ அது போல நல்லா வளர்ந்த 6 அடி உள்ள ஒரு மனுஷன் அந்த சேர்ல உட்கார்ந்தா குழந்தைய போல இருக்கான். சராசரி மனுஷனாகிய நோவாவுடைய அந்த சேரு, நோவாவுக்கு இருந்த அந்த சரீர அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை காட்டிலும் ஜெய்ஜாண்டிக்கு இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்கள் இருக்கக்கூடிய சராசரி மனுஷர்கள் அவ்வளவு 18-20 அடி. அதுல நோவா என்னை காட்டிலும் குள்ளமானவர்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் உயரம், அல்லது என் உயரம் என்னை காட்டிலும் உயரமானவர்கள்லாம் இருக்கிறாங்க. இது எப்படியோ அது போல நோவா காலத்துல நோவாவே 18-20 அடி இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் சேரோடைய சைஸை வச்சு, அந்த சேரோடைய சீட்டோட சைஸை வச்சு, இந்த தொடை எலும்புடைய நீளத்தை வச்சு சரீரத்தை அளந்துடுறாங்க. என்ன செய்யறாங்க, சரீரத்தை அளந்துடுறாங்க. பரிபூர்ண அன்பு பாருங்க. ஆதாமுடைய வித்து வேணும். ஆகையினால தேவனாய கர்த்தர் அதுல ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். அவன் பேர் நோவா. சேம் காம் யாப்பேத்து. நோவா
950 வருஷம் உயிரோடு இருந்தான். இந்த சேம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா? சேம் எத்தனை வருஷம்? 500 வருஷம். இங்கே ஆதியாகமம் 11 பார்த்தோம் அப்படின்னா, சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரன் குமாரத்தை பெற்று அவன் மரித்தான் அப்படின்னு இருக்கு. எப்படி பாருங்க, பரிபூர்ண அன்பு. அவருடைய சந்ததியில் ஆபிரகாம் வர்றான், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் யோசேப்பு. அவனுடைய யோசேப்பு, அந்த யாக்கோபுடைய சந்ததி எகிப்தில் இருக்கு. பரிபூர்ண அன்பு பயணிக்குது. பரிபூர்ண அன்பு நிறைவேற்றப்படுகிற ஒரு நிறைவேறுதல் இருக்கு. அது என்ன? கல்வாரி சிலுவையில நமக்காக மரிக்கிறது. அதற்காக காலங்களும் நேரங்களும் நாட்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளோடு பின்னி பிணைக்கப்பட்டு அப்படியே பயணிக்குது. பரிபூர்ண அன்பும் பின்னி பிணைக்கப்பட்டு அவங்கள வாழ்க்கையோடு ஒன்றரை கலந்து அப்படியே பயணிக்குது. இப்ப எங்க இருக்கிறாங்க? எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல இருக்கிறவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருக்கிற அவங்களுக்குள்ள மேசியா பிறக்க முடியாது. அவங்களுக்குன்ற ஒரு தேசம் வேணும். அவங்க அந்த தேசத்துல சுயாதீனமா இருக்கணும். அந்த நேரத்துல அப்பொழுது மேசியா பிறக்கணும் அவர்களுக்காக என்று சொல்லி இருக்கக்கூடியதுனால அவங்க விடுவிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்காங்க. இப்ப விடுதலைக்காக, விடுதலையின் பயணத்திற்காக, அந்த விடுதலை கொடுப்பதற்காக ஒருவன் தேவை. விடுதலை கொடுக்கிறது தேவன் தான். ஆனா அதற்கு ஒரு மனுஷன் பயன்பட வேண்டியிருக்கு, பயன்படுத்த வேண்டியிருக்கு. அவன் பேர் தான் யாரு? மோசே. அவன் பேர் யாரு? மோசே. தேவா, ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் வர முடியாது அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, நான் திக்கு வாயி, நான் மந்த வாயி, நான் வரமாட்டேன். பார்வன்னா யாருன்னு இவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும்? ஏன்னா இவனே ஒரு ஜெனரலா இருந்தான். ஆகினால அந்த ஆயுதங்கள்லாம் படைபலம்லாம் என்னன்னு தெரியும். ஏன்னா இவனே படை நடத்திட்டுலாம் வந்திருக்கிறான், போர் செய்துட்டுலாம் வந்து சகலவற்றிலும் எகிப்தில் இருக்கிற சகலவற்றிலும் அவன் பாண்டித்யம் பெற்றிருந்தான். கட்டடக்கலையிலேருந்து போர்லேருந்து எல்லாத்துலேயும் அவன் பாண்டித்யம் பெற்றிருந்தான். சகலவற்றிலும் கை தேறினவன் யாரு? மோசே. ஆகினால நல்லா தெரியும் எப்படிலாம் சண்டைன்னு வந்துட்டா எப்படி பேயா பரப்பானுங்கன்னு தெரியும் எகிப்தியனெல்லாம். ஆகையினால இந்த காரியம் தெரிஞ்சா ஐயோ என்னால முடியாது அப்படிங்கிறான். டே நீ வாடா, நான் இருக்கேன்டா, ஏன்டா பயப்படுறா, வாடா அப்படின்னா ஐயோ வர முடியாது அப்படின்னா. ஒரு சில அற்புதங்கள்லாம் செய்கிறாரு அந்த முச்செடிகள் பக்கத்தில். சரி நான் வர்றேன். அப்போவும் ஒரு டவுட்டாக கேட்குறான். நான் போய் கேட்குறேன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க, நான் போய் சொல்லணும் அப்படின்னா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் கூப்பிட்டார் போ அப்படின்னு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தேவன் அழைக்கிறார், வாங்க அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னா. அவர் சொல்றாரு, நான் முன்னமே இப்படி நான் ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாமுக்கு நான் வெளிப்படவில்லை அப்படின்னு பேசுறார். வாசிங்களேன், யாத்ராகமத்தின் புத்தகம் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். போதும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாமுக்கு நான் என்ன செய்தேன்? தரிசனம் ஆனேன். அப்போ ஆண்டவராய் கர்த்தர் எப்படி ஆனாரு? தரிசனம் ஆனாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் தரிசனம் ஆனார். அப்போ உள்ள தேவன்லாம் வல்லமை இருக்கானா? வல்லமை கிடையாது. சொல்றாங்க இல்லையா, பிடிச்சி வச்ச கல் மாதிரி ஏன்டா உட்காந்துருக்க வாடா அப்படிங்கிறாங்கல்ல. எடுத்து வச்ச கல் மாதிரி, பிடிச்சி வச்ச கல் மாதிரி உட்காந்துருக்க, எந்திரிச்சு வாடா அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ எல்லா கடவுள்களும் இதை போலதான் இருந்துச்சு. சர்வ வல்லமை என்றால் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய தேவன்கிறதெல்லாம் அவர் வெளிப்பட்டார். வெளிப்பட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய கிரியையிலையும் என்ன செய்தார்? வெளிப்பட்டு அவர்களை ஆபிரகாமை எப்படி பாதுகாத்தார் என்று தெரியும், ஈசாக்கை எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லியும், யாக்கோபை எப்படி பாதுகாத்தார் தெரியும். ஆபிரகாம் எப்படி பாதுகாத்தார்? 318 ஆட்களை வச்சுட்டு 5 ராஜாக்களை வென்றான். அப்ப சர்வ வல்லமை வெளிப்பட்டுச்சு. ஈசாக்கு விதைவெடுத்தான், அந்த நேரத்துல பஞ்சம் இருந்துச்சு. ஈசாக்கு விதைவெடுத்த பஞ்ச காலத்துல தேவநாயகத்தை விளைய செய்த, அதுல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து அவருக்கு வெளிப்பட்டார். அவன் அதை ருசிச்சான். யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போனா 10 முறை மாத்தினான் மாமேங்காரன். சரியான திருட்டுப்பாய். இவனே ஒரு எத்தன், இவனே ஒரு திருடன். திருடனுக்கு திருடங்கிறத காமிக்கிறதுக்காக, டேய் ஜாக்கிரதையாரு, என்ன நம்பி விசுவாசித்து, நீ திருடனா இருந்தா திருடனுக்கு திருடன் இருப்பான் அப்படின்ற விளங்க பண்ணுவதற்காக தேவநாயகத்தை லாபானை வச்சு, அவன் திருட்டுத்தனத்தை வச்சு இவனை ஒடுக்கலாம் அப்படின்னு இந்த பிசாசு நினைச்சான். தேவன் அதை அனுமதிக்கல. தேவன் என்ன செய்தா?
அங்க சர்வ வல்லமை அங்க வெளிப்பட்டுச்சு. சர்வ வல்லமையில தேவன் என்று சொல்லிட்டு அப்படியே அமைதியா அப்படியே பிடிச்சு வச்ச கல்லு மாதிரி அப்படியே இல்லை, கிரியையில வெளிப்பட்டா. 3 பிரபல்யமான இந்த கிரியின் மூலமாக. அப்போ மோசேக்கு இங்க வெளிப்படணும் இல்லையா? அப்போ மோசேக்கு வெளிப்படணும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நான் சொல்றாரு இன்னொரு நாமத்தினால வெளிப்படுகிறார். என்னவென்றால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அப்ப இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற நாமம் முச்சடியில தேவனாகிய கர்த்தர் அவருக்கு வெளிப்படுகிறார். அந்த வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ளேயே பல பரிமாணங்கள்ல பல டைமென்ஷன்ல என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அவருடைய வல்லமை, அவருடைய பெயரின் மகத்துவங்கள், அவருடைய பெயரினுடைய முக்கியத்துவங்கள் இன்னும் பல கோணங்கள்ல என்ன செய்யப்படுது, பிரதிபலிக்கிறது. எப்படி ஒரு வைரம் பட்டம் திட்டப்பட்டு பல வண்ணங்கள் அதிலிருந்து ஜொலிக்கிறதோ அது போல இருக்கிறவராக இருக்கிற என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் வைரங்களுக்குள்ள பல விதமான வண்ணங்களோடு நாமத்தினுடைய கிரியையை வெளிப்படுகிறது. கடந்த வாரத்துல ஆல்மைட்டி என்று நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் அந்த ஒன்லி கிரியேட்டர் என்று சொல்லி பார்த்தோம். என்ன சொன்னோம்? நான் மட்டுமே சிருஷ்டிகர்த்தர் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு I am that I am என்கிற அந்த வார்த்தையில் I am என்று சொல்லப்படுகிற, இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு பட்டை திட்டப்பட்டு மிளறக்கூடிய இந்த வைரத்துக்குள்ள ஒரு கலராகிய இன்னொரு அங்கமாகிய இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னவென்றால், அந்த நாமத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் என்னவென்றால் I am limitless God. நான் எல்லையற்றவன். நான் இந்த பூமியில வல்லமையிலும் சரி, கிரியையிலும் சரி, இரக்கத்திலும் சரி, நான் எல்லையற்றவன் என்ற வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறார்? மோசேக்கு வெளிப்படுகிறார். அவனுக்கு வெளிப்பட்டால் அதன் மூலமாக நமக்கு அப்படிதான் வெளிப்படுகிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். எதுக்காக இருக்கிறேன்? எதுக்காக இருக்கிறேன்? நான் எல்லையற்று நிலையில நான் இருக்கிறேன். சரி, எல்லையற்று என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை I am limitless God என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மனிதனை மனுஷன் கடவுளா நினைச்சு என்ன செய்யறான்? வணங்குறானா? மனுஷனை கடவுளா வணங்குறானா? வணங்குறான். மேல்மருவத்தூர் போனாக்கா அங்க கடவுளா நினைச்சு மனுஷனை வழிபடுறாங்க. இன்னும் அநேக இடங்கள்ல சிறு சிறு குறு குறு நிலைகள்ல இருக்கக்கூடிய சில மனிதர்கள் தங்களை கடவுள் என்று சொல்லி, அல்லது மனிதர்கள் ஒரு மனுஷனை கடவுள் என்று சொல்லி நினைச்சு என்ன செய்றாங்க? வழிபடுறாங்க. இவர் பார்த்தா இவர் சித்தர், இவர் இன்னொரு சித்தர், இவர் இசை சித்தர், இவர் ஒரு ஞான சித்தர், இவர் அருள் சித்தர், இவர் சுருட்டு சித்தர், இவர் பீடி சித்தர், இவர் பிராந்தி சித்தர். வாயிலே வரமாட்டேங்குது பாருங்க. பிராந்தி சித்தர், சிகரெட் சித்தர், சைக்கிள் சித்தர், பைக்கு சித்தர், சோத்து சித்தர், சாக்கடை சித்தர் இருக்கிறாங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன் அவங்க என்னதான் செய்யறாங்க என்று சொல்லி. அவங்க என்னதான் அவர் பாட்டு படுத்து கிடக்க மேல ஒரே ஈயா முக்கிது போறாங்க. போயிட்டு அப்படியே காலை தொட்டு வணங்குறாங்க. இவர் ஒரு கடவுள் சித்தர் இவரு அப்படின்ட்டு. அவரு சித்தரா என்ன வணங்குறாங்களே என்று சொல்லி அவரு தெரியுதா அப்படின்னா அவருக்கு தெரியுமான்னா தெரியல. ஏன்னா அவங்க போய் என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. இவரை வணங்கினா எங்க வீட்டுல நல்லது நடக்கும். அவர் என்ன செய்யறாங்க? அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுல காரை வச்சு அழைச்சிட்டு போனா அவர் கூப்பிட்டா வருவாராம். எந்த குடும்பத்துக்கு கூப்பிட்டா வர்றாரோ அந்த குடும்பத்துக்கிட்ட போய் அவர் வீட்டுல போய் அந்த வீடு பிரதர்ஷனம் போது, அந்த வீடு கிரக பிரவேசத்தின் போது இவர் போய் அந்த வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா எதுவும் பேச மாட்டாரு, போவாரு, அவங்கள எல்லாம் காலில் விழுந்து எல்லாம் வணங்குவாரு, அப்படியே பேசாம அப்படியே நின்றுட்டே இருப்பாரு. நின்றுட்டே இருந்த பிறகு சாப்பாடு வைப்பாங்க. சாப்பிட்டு வச்சுட்டு உடனே சாப்பிட்ட உடனே கை கழுவுறாரு என்னன்னு தெரியாது, கப்புன்னு அவர் வந்து என்ன வெளியில வந்துடுவாரு. வெளியில வந்தோடனே எங்க அவரு இருந்தாரோ அந்த இடத்துக்கு காரை கொண்டாந்து விட்டுருவாங்க. போயிட்டு வர அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களாம், ஆசீர்வதிக்கலாம். சாப்பிட்டு வந்தா எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாரு, எங்களுக்கு பயங்கர கடனா இருந்துச்சு, ஏதோ கடனோட நாங்கள் வீட்டை கட்டினோம், ரொம்ப கடன் ஆயிடுச்சு, 4 மாசம் 5 மாசத்துல கடன்லாம் சரியாயிடுச்சுங்க, இப்ப நாங்கள் ரொம்ப செழிப்பா இருக்கிறோம். வணங்கினதுனால இல்ல, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த கடவுள் என்னை வந்து பாதுகாப்பார், என்னை செழிக்க செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை மனுஷனுக்குள்ள வைக்கிறாங்க. மனுஷனுக்குள்ள வச்சு அதை அவங்க
மேன்மை பாராட்டுறாங்க. எதை மேன்மை பண்றாங்க? விசுவாசத்தை மேன்மை பாராட்டுறபடினாலதான் அவங்க செழிக்கிறாரே தவிர இந்த மனுஷனை வணங்குறார செழிப்பது அல்ல. இது தெரியல, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அப்படி இருக்கிறாங்க. அப்ப இந்த மனிதர்கள்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள். மறுபடியும் சொல்றேன், இந்த மனிதர்கள்லாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள். என்ன எல்லைக்கு அப்படின்னா, எல்லாத்துக்குமே எல்லைக்கு உட்பட்டவர்கள்லாம். கடவுள் அப்படின்னா மனிதன் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய நிலையில இருக்கிறவர் தான் கடவுள். மறுபடியும் என்ன கவனிங்க, ஒரு கடவுள் என்றால் மனிதன் செய்ய முடியாததை செய்கிறவர் தான் கடவுள். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள பிரிந்து போன ஆவியை மறுபடியும் கொண்டு வந்து வைக்க முடியுமா என்றால் மனுஷனால முடியாது, தேவனால முடியும். அப்ப தேவனால முடிகிற அந்த காரியம் தான் அது தேவன். மனுஷனால முடியாது, தேவனால முடியாதான் தேவன். இப்போ வணங்குறாங்கல்ல, கூட்டு போய் வணங்குறாங்க அப்படின்னா அந்த மனிதனுக்கும் என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. வாழ்நாள் ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தின் எல்லை இருக்கிறது. என்னது எல்லை? உலகம் தோன்றினது முதற்கொண்டு அநேகர் தங்களை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் பின்பற்றும்படி பின்பற்றி அந்த பின்பற்ற அந்த காரியத்துக்குள்ள அவங்க இருந்து அந்த பின்பற்றின காரியத்துக்குள்ள இருந்த அந்த மனுஷன் மரித்து போய், ஐயோ அவளை கடவுள் நினைச்சிட்டு தான் மரித்து போயிட்டாரு. என்னது? மரித்து போயிட்டாரு. தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அநேக ஜனங்கள் வணங்குனாங்க. வணங்கின ஜனங்களை ஏமாத்திட்டு மரித்து போயிட்டாங்க. இதுவரைக்கும் வரல. நம்முடைய தேவன் நான் ஆதியும், ஆதிக்கு ஆதி எங்க என்று தெரியல, அந்தத்திற்கு அந்தம் என்றும் தெரியாத நிலையில, புரியாத நிலையில இருக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். ஐ அம் ஆல்பா அண்ட் ஒமேகா. ஆலஃப் டவ் கிரேக்க மன்னிக்கும் எபிரேய வார்த்தையில, கிரேக்க வார்த்தையில ஆல்பா ஒமேகா, எபிரேய வார்த்தையில ஆலஃப் டவ், தமிழ்ல ஆதியும் அந்தமும், இங்கிலீஷ்ல பிகினிங் எண்ட். ஆமே, அந்த பிகினிங்க்கு, அந்த ஆரம்பத்திற்கு, அந்த ஆலஃபுக்கு, ஆல்பாவுக்கு எந்த புள்ளியின் துவக்கம் என்று இதுவரைக்கும் யாரும் காண முடியாது, கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஆதிதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்தம் அப்படின்னா முடிவுற்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அல்லது ஒரு நிலை அல்லது ஒரு காலம் அல்லது அது நேரம். அது என்னவென்றால் எண்டு, டவ் எபிரேய வார்த்தை, ஒமேகா கடைசி தமிழ். அதுவும் தெரியாது. அவர் லிமிட்லெஸ் காட். எப்படி? மனிதன் ஒரு லிமிட்ல இருக்கிறான், அவனை மனிதனா கும்பிடுறாங்க, கடவுளா கும்பிடுறாங்க. கடவுளா கும்பிடக்கூடிய மனிதனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதுதான் சொல்ல வர. நம்முடைய தேவனுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, எல்லை இல்லை. எல்லை என்றால் ஆரம்பத்தின் எல்லையும் கிடையாது. ஆரம்பத்தின் முதல் அந்த எல்லையும் இல்லை, கடைசியினுடைய முடிவினுடைய எல்லை அதுவும் இல்லை. நம்முடைய தேவன் அதற்கு மிஞ்சி அப்பாற்பட்டவர். அவர்தான் லிமிட்லெஸ் காட். முதல்ல தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஐ அம் லிமிட்லெஸ் காட். என்ன ஒரு அற்புதமான, ஒரு அபூர்வமான ஒரு காரியத்தை ஐ அம் தட் ஐ அம் என்ற வார்த்தையின் மூலமாக விளக்குறார். அப்போ நான் லிமிட்லெஸ் என்று சொல்லப்படும் பொழுது எதுல லிமிட்லெஸ் அப்படின்னா, அன்பு வைக்கிறதுல அவர் லிமிட்லெஸ், அன்பு செலுத்துறதுல லிமிட்லெஸ், அன்பா இருக்கிறதுல அவர் லிமிட்லெஸ். வாசிங்க யோவான் 4:16. 1 யோவான் 4:16 வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், நம்பிட்டு இருக்கிறோம். அந்த அன்பு நமக்குள்ள பயணிக்கிறது. அந்த அன்பு நமக்குள்ள பயணிக்கிறபடினால நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த அனுபவித்துக் கொண்டு இருக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதுனால நான் நம்புறேன் என்று சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்து வாசிங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். போதும். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். இங்க தேவன் அன்பாகவே, காட் இஸ் லவ் என்று இருக்கு ஆங்கிலத்தில். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை தமிழ்ல இருக்கு. ஆனா கிரேக்க வார்த்தையில அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னா தியோஸ் தி அகாப்பே அப்படின்னு இருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் அன்பாக மாத்திரமே இருக்கின்றார் என்ற வார்த்தையில் தான் அங்க பேசப்பட்டிருக்கு. அன்பாகவே இருக்கிறார் என்றால் அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. காட் இஸ் லவ்ங்கிறது சரியான மொழிபெயர்ப்பு. அன்பை தவிர அவரிடத்துல ஒன்றும் இல்லை. அன்பு மாத்திரமே இருக்கிறது, அன்பை தவிர அவரிடத்துல வேறு ஒன்றும் இல்லை என்ற ரீதியில் சொல்லப்பட்டிருக்கு. என்ற ரீதியில தான்
சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கம்யூனியன் கப் இருக்கு. இந்த கம்யூனியன் கப்பு இத திராட்சை ரசத்தை அதற்கு ஒப்பமா இருக்கக்கூடிய அவருடைய ரத்தம், அதை நம்ம அனுசரிச்சோம். இதுல என்ன கிடையாது? ஒண்ணு கூட கிடையாது. ஏதாவது இருக்கா? இருக்கிறதா? ஏதாவது இருக்கா? இருக்கா? ஹலோ, இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அப்படிங்கிறீங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை அல்லது நான் கேட்கிற இந்த வார்த்தையை நீங்க அறிந்திருப்பீர்கள். ஆனால் இதுல ஒன்றும் இல்லை என்று இல்ல. இதுல இருக்கு, என்ன இருக்குன்னா காற்றினால் நிரம்பி இருக்கிறது. என்ன இருக்கு? காற்றினால் நிரம்பி இருக்கிறது. காற்றை தவிர இதுல வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் இருக்கு. என்ன கவனிங்க, காற்றை தவிர இது வேற ஒன்றும் இல்லை. காற்றினால் இருக்கிறது, காற்றை தவிர வேற ஒன்றும் இல்லை. இது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையோ. அதுபோல தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அன்பாக இல்லை, அன்பை தவிர வர வேற இடத்துல எதுவுமே இல்லை. இந்த அன்பை மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த அன்பை மெஷர் பண்ண முடியவே முடியாது. ஏனென்றால் என்னிலும் அதிகமாக என் மேல் அன்பு வைத்தார். நான் அதிகமா என்ன நேசிக்கிறேனா அப்படின்னா நான் என்ன அதிகமா நேசிக்கல. நான் என்ன அதிகமா நேசிக்கிறேன்னா என்ன செய்திருக்கணும்? உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய சரீரத்தை நான் நேசித்து இந்த சரீரத்தை சகல விதத்திலையும் சகல காரியத்திலையும் சகல பொருள்களினாலும் இதை நான் போஷித்திருக்க வேண்டும். நான் போஷித்திருக்கிறேன்னா இல்லை. சரியா 8 மணிக்கு சாப்பிடணும், சரியானதை சாப்பிடணும். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த அவயவங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் சரியாய் வேலை செய்வதற்கு சரியான விகிதத்துல புரதம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், தண்ணி, ஃபேட்டு, இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சரியான விதத்துல நான் எடுத்திருக்கிறேன்னா இல்ல. இப்ப அன்பு என்ன செய்யுது? கலந்து சாப்பிட்றேன், ஏதோ இட்லி 2 இட்லி 4 இட்லி எடுத்து சாப்பிட்டு ஒரு தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ இந்த சாம்பாரோ ஊற்றி குழப்பி எடுத்து உள்ள அடின்னு அடிச்சு உள்ள போயிட்டு திணிச்சிடுறேன் அப்படின்னா காலைல சாப்பிட்டேன். சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். வெரி குட். இட்லியா? அதில் ஃபேட் இருக்கா? அதில் மினரல் இருக்கா? உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் 100% இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. சரி விகிதத்தில் இருக்கிறதா? உணவு இருக்கா அப்படின்னா கிடையாது. என்னது இருக்கிறதா? அதுல 6 சுவை அப்படிங்கிறாங்க. 6 சுவை அதுல இருக்கா? இல்ல. இட்லியில இருக்கா 6 சுவை இருக்கா? இல்ல. அப்போ இந்த சரீரத்தை நான் பேணுவதற்காக இந்த சரீரத்தின் மேல அன்பு வைத்திருப்பேன் என்றால் அத்தனை சரியா செய்யணுங்க. காலையில செய்யணும், மாலையில செய்யணும், இரவு செய்யணும். இது காலையில மாலையில சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடுகள் இருக்கு அப்படின்னு இருக்கு. சில பேர் வேலை நிமித்தமா மத்தியானம் கூட சாப்பிட மாட்டாங்க. மனைவி ஆசையா சாப்பாடு செய்து கூட்டெல்லாம் பொறிச்சு அனுப்பி வைப்பாங்க. வேலை முடிக்கணும், என்ன செய்யுது? ஃபேக்ட்ரியில் இது போய்கிட்டு இருக்கு, முடிக்கணுமே, என்ன செய்யறது? இல்லது யாராவது பார்க்கறதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போயிருப்பாங்க. ஆஃபீஸில் சாப்பிட உடனே வந்துட போகிறோம்ல அப்படின்னு போவாங்க. அங்கே போன இடத்துல 3 மணி 4 மணி ஆயிடுது. திரும்பும் போதே ஒரு மாதிரி சோறு ஆயிடுது. அப்படியே சரி என்ன செய்யுது, வீட்டுக்கு போயிடலாம். சரீரத்தை பேணுறாங்களா? சரீரத்தை பாதுகாக்கிறாங்களா? சரீரத்தை மேல நேசிக்கிறாங்களா? இல்லை. என் சரீரத்தை நான் நேசிக்கிற நேசத்துல இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. பொண்டாட்டி பிரச்சனை அல்லது பொண்டாட்டி அல்ல கணவன் பிரச்சனை அப்படின்னா பொண்டாட்டி சாப்பிட மாட்டாங்க, அல்லது பொண்டாட்டி பிரச்சனை கணவன் சாப்பிட மாட்டாங்க. அப்பா அம்மா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. தன் சரீரத்தை நேசிக்கிறவன் என்ன செய்யறான்? அதை பாதுகாத்து கொள்கிறான், அதை போஷிக்கிறான். என் சரீரத்தை நான் பாதுகாக்கிறேன்னா இல்லை, என் சரீரத்தை நான் பாதுகாக்கலை, நான் போஷிக்கலை. சரியானபடி சரியான விதத்தில் சரியான சுவையோடு நான் என் சரீரத்தை போஷிக்கிறேன் நான் என்றால், அன்பு வைக்கிறேன் என்றால் என் சரீரத்திலேயே நானே அன்பு செலுத்தவில்லை. ஏதோ நிலையில், ஏதோ விதத்தில், ஏதோ காலங்களில், ஏதோ ஒரு நிலைகளில். இது சராசரியாக நடக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய காரியம். இன்னொருத்தர் இருக்கிறான், இந்த பொம்பளையோட வாழ்றதுக்கு சாவறதே மேல் அப்படின்னு என்ன செய்யறான்? புருஷங்காரன் செத்து போயிடுறான். இந்த புருஷனோட வாழ்றதுக்கு பிள்ளைய கூட்டிட்டு என்ன செய்யலாம்? ஒட்டு மொத்தமா சாகலான்னு சொல்லிட்டு மனைவி பிள்ளைகளை கொண்டுட்டு தானும் செத்துக்கிறான். தன் சரீரத்தை அவங்க நேசித்தாங்கன்னா இந்த சரீரத்தை கொலை செய்வதற்கான காரியத்தை துணிய மாட்டாங்க. சரீரத்தை நேசித்தான். நம்மை நாம நேசிக்கிறோமா என்றால் நம்மை நாம் நேசிக்கவில்லை.
எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நம்மை நாம் நேசிப்பது இல்லை, நேசிக்கிற இல்லை. ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிகழக்கூடிய நடக்கக்கூடிய உணவு போஷித்தல்லே இது என்ன செய்யப்படுகிறது என்றால் வரையறுக்கப்படுகிறது, கணிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. நான் என் சரீரத்தை நான் நேசிக்கலைங்கிறத, என் சரீரத்தையே நான் நேசிக்கலைன்னா என்ன, என் சரீரத்தை நேசிக்கிற ஒரு நேசர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஆமென், ஆமென். வாசிங்க ரோமர் 5:7 வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ரோமர் 5:6 இருந்து வாசிங்களே. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே 3 விதமான பலன் அப்படின்னு சொல்றாங்க வேத வல்லுநர். ஒன்று, சரீரத்துல நான் சரியா உட்கொள்ளாத இருக்கிறபடினால. இன்னொன்று, விசுவாசத்துல நான் குறைவுள்ளவனாக இருக்கிறபடினால. இன்னொன்னு, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையினால நான் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய, இயற்கைக்கு மேல அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய குறைகள், அதனால பலவீனம். வாசிங்க. குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நான் பாவிகளாய் இருக்கையில் என்ன கவனிங்க, நான் பாவிகளாய் இருக்கேன்னா இந்த பாவ சரீரத்துல, கெட்டு போன இந்த சரீரத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கெட்டு போன இந்த சரீரம் எனக்குள்ள இருக்கிறபடினால இந்த சரீரம் நான் நேசிக்கத்தக்கதாக இல்லை, எதையும் நான் போஷிக்கத்தக்கதாக இல்லை. இந்த சரீரம் மாத்திரமல்ல, ஆவியும் என்ன போஷிக்கத்தக்க நிலையில இல்லை. பரலோகத்துல இருக்கக்கூடிய சகல வஸ்துவையும் பெற்று இந்த ஆவியின் மூலமாக ஆத்மா வழியாக சரீரத்தை போஷிக்கிற அளவுக்கு இந்த ஆவி இல்லை. ஆகவே நான் பாவியா இருக்கிறேன். தேவன் வைத்திருக்கிற, பரலோகத்துல வைத்திருக்கிற காரியங்களை பெற்று அனுபவிக்கத்தக்கதான காரியங்களை பெற்று கூட அனுபவிக்க முடியாத நல்ல பாவ நிலையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால், கிறிஸ்து எனக்காக மரித்தார். என் பாவத்துக்காக நான் மரிக்க முடியாது, என் பாவத்தை கழுவுறதுக்காக மரிக்க முடியாது. ஏன்னா நான் மரிச்சேன்னா நான் திரும்பி வரமாட்டேன். ஏன்னா இந்த மரணமே என் பாவத்திற்காக மரிக்கக்கூடிய என் மரணம், என் மரணத்திற்காக, என் பாவத்திற்காக என் மரணமாகிய மரணம் மரிக்கத்தக்கதாக எனக்குள்ள நடைபெறுமானால் அந்த மரணத்திலிருந்து மீண்டு வர என்னால் முடியாது. ஆகவே கிறிஸ்து எனக்காக மரித்ததினால் இதுதான் அல்டிமேட். தேவன் என் மேல் வைத்த, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் மேல் வைத்த என்று சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மேல் வைத்த என்று சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. அன்பை விளங்க பண்ணி முதல்ல இருந்து வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பை விளங்க பண்ண. இது நாங்க லிமிட்லெஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க காரியம். ஆமென். முடிவுறுகிற என்னுடைய சரீரம், முடிவுறுகிற என்னுடைய ஆத்துமா, முடிவுறுகிற என்னுடைய ஆவி, அது மரித்த நிலையில இருக்கு. அதை மீட்டு வருவதற்கு என்னால முடியாது. லிமிட் உள்ள மனுஷன் நானு. இந்த லிமிட் உள்ள மனுஷன் லிமிட்லெஸ்ஸா இருக்கணும்னா, லிமிட்லெஸ்ஸான காடு இந்த லிமிட் உள்ள மனுஷனுக்குள்ள லிமிட்லெஸ்ஸான ஒரு காரியத்தை நடப்பிக்கணும். அது அன்பு. அந்த அன்பு விளங்க பண்ணுவதற்கு லிமிட்லெஸ் மனுஷனை மாற்றுவதற்காக, லிமிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மனுஷனை மாற்றுவதற்காக லிமிட்லெஸ் காட் லிமிட்டட் இந்த மனுஷனை லிமிட் இல்லாதபடிக்கு அவனை மாற்றுவதற்காக அன்பை என்ன செய்ய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். கடவுள் ஒரு மனுஷனுக்காக வர முடியும் என்றால் வர முடியாது. அந்த மனுஷனை மீட்கணும் அப்படின்னா மீட்கலாம். வர முடியுமானா முடியாது. ஏன்னா அவன் பாவ நிலையில இருக்கான், மீட்க முடியாது. ஒரு மனுஷன் மீட்பதற்காக அந்த மனுஷன் கையில அடிபடணும் அப்படின்னு கடவுள் வரணும், நிச்சயமா முடியாது. மனுஷன் கையில அடி வாங்கி கொலவெறி தாக்குதல் உண்டாக்கப்பட்டு ரத்தம் சிந்தி, ரத்தமே ஒரு சொட்டு கூட அளவுக்கு சரீரத்தில் இல்லாத அளவுக்கு அவன் அடிக்கப்படபடியாக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் வந்தார். இதுதான் அல்டிமேட். அன்பை விளங்குவதற்காக தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்தாருங்க.
அன்பை விளங்க பண்ணுவதற்காக தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாருங்க. வரலாற்று அறிஞர்லாம் சொல்றாங்க, தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்படும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்க அந்த ராத்திரியில அவர் அடிச்சாங்க. 40 அடி அடிச்சாங்க. விலா எலும்பு, நெஞ்ச எலும்பு எல்லாம் வெளியில தெரியுது. அந்த எலும்பு, வெள்ளையா இருக்கிற எலும்பு, ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சதைகளுக்கு நடுவுல பார்த்தா எலும்பு தெரியுது, நெஞ்செலும்பு தெரியுது, முதுகெலும்பு தெரியுது, அப்படியே தெரியுது. எல்லா அந்த சதைகள்லாம் பிற்கப்பட்டு அந்த அவர் அடிக்கப்படுகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவுல ஒட்டி இருந்துச்சு. இதை ஒரு மனுஷன் அனுபவித்திருப்பான்னா அங்கே செத்துப்பான் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட அது 60-70 கிலோ இருக்கக்கூடிய, 30-40 கிலோ இருக்கக்கூடிய மரக்கட்டையை தூக்கிட்டு வரார் சிலுவை. ரொம்ப பளபளன்னு, ஐயோ இது மேலே பட்டா குத்துங்க, செராச்சு உள்ள அந்த இருக்கக்கூடிய உட்டோடைய அந்த மரத்தோடைய செதில்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, குத்தும், ரொம்ப பளபளன்னு குத்தாத அளவுக்கு செய்யுங்க. அப்படியே செஞ்சிருப்பாங்க. சுமந்தார், அடி வாங்கிக்கிட்டு நெஞ்செலும்புலாம் தெரியுது, அப்படியே லங்கெல்லாம் அப்படியே வந்து அமுக்கி அந்த வெலா எலும்புல நெஞ்செலும்புலாம் அப்படியே தெரியுது. நாம மெல் கிப்சன் தயாரித்த அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படம் பார்த்தது, அது வந்து ஒன்லி 5% 10% தாங்கிறாங்க. ஒன்லி 5% தான் அது அப்படிங்கிறாங்க. நினைச்சாலே பதபதைக்கும். அன்பு பாருங்க, லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் பொழுதுதான் இப்படி ஒப்பு கொடுப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். மேல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, அதுவே ரொம்ப ரேர் அப்படிங்கிறார். யாரு? அப்போஸ்தலன் பவுல். நல்லவனுக்காக ஒருவேளை நல்லவன் ஒருவனுக்காக மரிக்க துணிவான். நல்லவனா இருக்கேன், சரி பரவாயில்ல விடு, நானே அண்ணான கட்சியா இருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்க இல்லை, குட்டி இல்லை, குடும்பம் கிடையாது, அதுக்காக நான் ஏத்துக்கிறேன். என்னை ஏத்துக்கியா, அக்கா தங்கச்சி மற்ற குடும்பங்களுக்காக நான் பார்த்துக்கிறேன், என் தண்டனையை ஏற்றுக்க. ஆமாம், எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு வயசாகி போச்சு, என் பிள்ளைங்கள்லாம், என் சகோதரிகள்லாம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்குது, அது என் பிள்ளை மாதிரி பார்த்துருக்கேன், சரி அவங்களுக்கு ஏதாவது செய்ய, நான் உனக்காக நான் மறிக்கிறேன். அதுவே ரேர். நான் பாவியாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக மறிச்சார். அன்பு பாருங்களேன், லிமிட்லெஸ், எல்லை இல்லாத அன்பு. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்து எண்ணில்லாத நன்னினாலே என்னை நிரப்பினே, துதிப்பே போற்றுவே பாடுவேன் கம்பீரிப்பே, ஹல்லேலூயா. பழைய பாட்டு. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்து. எப்படி அழைச்சு? கல்வாரியில ஒரு துளி ரத்தம் இல்லாம அளவுக்கு அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து அழைத்தார். அதான் அழைப்பு. அல்டிமேட்டா அதான். லிமிட்லெஸ் காட். I am that I am. நான் எல்லையற்றவர், நான் எல்லையற்றவர். எல்லையற்றவன் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அவர் என்று சொல்லக்கூடியவர். என்ன போல மனுஷன் இல்லை அவர். மனுஷன்னா அவன்களாம், மோசே அவன்களாம், எலியாவை அவன்களாம். எல்லையற்றவன் என்று என்னால சொல்ல முடியாது, ஏன்னா எங்க அப்பா அப்படிப்பட்ட உயர்வான நிலையில் இருக்க, அதனால எல்லையற்றவர். அன்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த அன்பை எனக்குள்ள உங்களுக்குள்ள ஊட்டி இருக்கிறார். இந்த அன்பை நம்ம ருசித்து இருக்கிறோம். ஆகையினாலதான் இந்த அன்பு பாவம் நிலையில இருக்கக்கூடிய எதையும் பார்த்து அருவருக்கிறது, விலகி ஓடுகிறது. அதை செய்யாதபடிக்கு இந்த அன்பானது நம்ம என்ன செய்ய, அதுல இருந்து விலக்கி பாதுகாக்குங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. நாங்க இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கு, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா நாங்க இதை அனுபவிக்க முடியாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா சில விஷயங்கள்லாம் இந்த பூமியில நான் பண்ண முடியாது, ஆகவே நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பேசுறாங்க, அப்படியே நினைக்கிறாங்க. அன்பு இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றை காட்டிலும், இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா அனுபவத்தை காட்டிலும் உயர்வானது, மேலானது, எல்லையற்றது. என் சரீரத்தை நான் அன்பு செலுத்துறதை காட்டிலும் என் சரீரத்தை அவர் அன்பு செலுத்தினார். என்னை மீட்க, என் ஆவியை மீட்க, என்னுடைய ஆத்மாவை மீட்க. இந்த சரீரத்தை எப்படி விட்டு போக மாட்டாருங்க. கடைசி நாளை எழுப்புவேங்கிறார், சரீரத்தை நான் எழுப்புவேங்கிறார். அன்பு பாருங்க, எல்லை இல்லாத அன்பு. இதுக்கு ஈடு இணைய கிடையவே கிடையாது. இந்த அன்பை ருசிச்சவன் ஒருபோதும் பின்பாக போகவே மாட்டான், பின்பாக போகவே மாட்டான். என்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டாலும் இந்த அன்புக்கு நிகர்
வேறு எதுவுமே இல்லை. இந்த அன்பு எல்லையில்லாத அன்பு. இந்த அன்புனால நான் முழுவதுமாக மீட்கப்பட்ட இந்த மீட்குதலுக்குள்ளிருந்து என்னை வெளியில கொண்டு வர முடியாது என்ற நிலையில இருக்கும். சில கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த அன்பு என்று சொல்லப்படுகிற காரியத்தை, எல்லையில்லாத அன்பு என்று சொல்லப்படுகிற காரியத்தை அதிகமாக அவங்க தியானிக்கிறதில்லை, அதை மேன்மை பாராட்டுவதில்லை என்று ஒரு புள்ளி வர சொல்றாங்க. ஆவிக்குரிய ஜனங்கள், ஆவிக்குரிய சபையில போகிறவர்கள் இந்த எல்லையற்ற அன்பை, பரிபூர்ண அன்பை, தேவ அன்பை மேன்மை பாராட்டாதபடிக்கு இருக்கிறதுனால தான் அவர்கள் தங்கள் தேவனை விட்டு வழி விலகி தங்கள் பூமியில வாழ்கிற மற்ற ஜனங்களை போல வாழ்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து போறாங்க அப்படின்றாங்க. எவ்வளவு ஒரு பேத்தட்டிக்கான ஒரு நிலைமை பாருங்க, பரிதாபமான எவ்வளவு நிலை பாருங்க. இந்த அன்பு இதற்காகவா பயணிக்கிறது மனுஷனுக்குள்ள? இதற்காகவா இந்த எல்லையில்லாத அன்பு இதற்காகவா அவங்களுக்குள்ள ஊடுருவி தைத்து அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து போவதற்காக பூலோகத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டது? ஒருத்தன் என்ன நினைக்கிறான், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா நான் உலகத்தின்படி இருக்கக்கூடிய காரியங்களை அனுபவிக்க முடியாது, ஆகையினால நான் இதெல்லாம் பார்த்துட்டு வரேன். 70% கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தங்கள் பிள்ளைகள் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதை தியானிப்பானா எல்லையில்லாத அன்பு எதிலிருந்து அவருக்குள்ள அப்படின்னா, இந்த எல்லையற்ற தேவன் தன்னுடைய கிரியின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துகிற எல்லை இல்லாத அளவு. நானே சாகிறேன், நான் படைச்ச இந்த மனுஷனுங்க பாவம் செஞ்சிட்டாங்க, எல்லையில்லாத இருக்கக்கூடிய அவங்க எல்லைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஆண்டவராய் கர்த்தர் மனுஷனை என்றென்றும் வாழத்தக்கதாக தான் இந்த மனுஷனை உண்டாக்கினார், படைத்தார். சாவதற்காக படைக்கவே இல்லை, சாவதற்காக ஒருபோதும் மனிதனை படைக்கவில்லை. இல்லை இல்லை, பாவம் செய்ததுனால எல்லை இல்லாமல் வாழத்தக்கதாக இருக்கக்கூடிய அவன வாழ்வானது எல்லையற்றதாக இல்லாமல் எல்லைக்குள் ஆனது. ஒரு லிமிட்ல வந்துருச்சு. எல்லை உள்ள அந்த வாழ்க்கையை எல்லையற்ற நிலையில மாற்றக்கூடிய அளவிற்கு தான் எல்லை இல்லாத அன்பு அவனுக்குள்ள பயணிக்க வைத்தது, அவனுடைய காரியத்துல வந்தது, அவனை தொட்டது, அவன் ரட்சிக்கப்பட்டான். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இந்த நிலையில தான் தேவனாய் கர்த்தர் எல்லை இல்லாத காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இன்னும் இந்த எல்லை இல்லாத அன்புக்குள்ள, இந்த கிரியைக்குள்ள இன்னும் எத்தனை எல்லை இல்லாத தன்மைகள் அவருக்குள்ள இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் தியானிப்போம். கண்களை மூடுவத கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவை, குமாரனாகிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறேன். கர்த்தாவே, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தைக்குள்ள எல்லை இல்லாத தேவனாய் நீங்க இருக்கிறபடினால உமக்கு நன்றி. இந்த எல்லை இல்லாத தேவன் முதல் ஆண்டவரே, உம்முடைய கிரியை, உம்முடைய பண்பு, உம்முடைய ஆண்டவரே கேரக்டர் என்னன்னா அன்பு வைப்பது, அது எல்லை இல்லாமல் வைப்பது, தன் உயிரை மாய்க்கத்தக்கதாக இருக்கக்கூடிய அன்புதான் அந்த அன்பு. உங்க உயிரை கொடுத்து எங்க உயிரை மீட்கக்கூடிய அன்பு இதுவரைக்கும் யாரும் மனிதன் செய்திராத, நடந்திராத, எந்த கடவுளும் வந்திராத, எந்த கடவுளும் செய்திராத அந்த நிகழ்வை எங்களுக்குள்ள நீ நடத்தி நிகழ்த்தி எங்களை மீட்டு நம்முடைய எல்லை இல்லாத அன்பிற்காக, எல்லையற்ற தேவன் எல்லை இல்லாத அன்பிற்காக உமக்கு நன்றி. வலைதளங்களை, யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும், எங்கள் சபையில புதிதாக வந்தவர்களும் இந்த எல்லை இல்லாத தேவனுடைய எல்லையற்ற அன்பை ருசிக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நீங்க கிரியை நடப்பித்தபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறேன். வலைதளங்கள்ல, யூடியூப்ல, ஆண்டவரே, மருத்துவமனைகள்ல இதை செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லையற்ற அன்பினால அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், நோய்கள், வியாதிகளை, மரணப்படுகளை மாற்றி அவர்களை சுத்தமுள்ள சரீரமாக மாற்றி விடுதலை செய்து அவர்களை சுகமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களும் இந்த எல்லையற்ற அன்பை ஆண்டவரே சரீரத்தில் சுகத்தில மாத்திரமல்ல ஆவியிலும் சுகத்தை பெற்று உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறேன். கரத்துல கூப்பிடுறோம், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை ஆராதனை செலுத்தி அவருக்கு ஆராதனை மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களாகிய நீங்க வலைதளங்கள்ல, யூடியூப்ல
இந்த இருக்கக்கூடிய ஜனங்கள் நீங்கள் இந்த பேங்க் இந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஜிபே மூலமாக நீங்கள் அனுப்பி இந்த காணிக்கை ஆராதனை பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் அன்பாக அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது அதை நமக்கு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.